ஆனால் சக்தி உள்ள சாமி அது, ரொம்ப சக்தி உள்ளதுயா. இப்படிதான் ஒரு 7 வயசு தான் இருக்கும் எனக்கும். 3 பேர் திருட போனதில் சாமி கழுத்தில் தாலியாக அறுக்க போயிருக்கேன். இப்படி போய் அறுக்க போனேன், அப்படியே நின்றுட்டேன், அப்படியே நின்று போனேன். நான் கண்ணால் பார்த்தேன்ப்பா. இது கத்துறாக பெற்றவங்கெல்லாம் கத்தி கறி அழுது 8 நாள் சென்று அவனுக்கு கையை ஆடிச்சு. முருங்காய் எப்படின்னாக்கா மீன் வாங்கி வேக வச்சு மீனை புட்டு எடுத்து வச்சுக்கிட்டு வாழைத்தண்டு நல்லா அவிச்சு வச்சுக்கணும், கடலைப்பருப்பு அவிச்சு வச்சுக்கணும். அப்படி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் திங்க. நான் வீட்டில் எப்படி தான் செய்வேன் எங்கள் பிள்ளைகளுக்கு. அப்புறம் கவுனி அரிசி இருக்குல்ல, அந்த கவுனி அரிசியை அவிச்சு திங்கலாம். மாவை அரைச்சி தேங்காய் சர்க்கரை எல்லாம் உள்ளே வச்சு வாழை இலையை வச்சு மடித்து அதே முகப்போட்டன்னு சொல்லு அது செய்யலாம். அது நல்லாயிருக்கும். சும்மா பம்மா பியானி லாரா சும்மா நாமையா மாலா லாபி ரொட்டி மாவே டீ யாக்கோ மாவே நீர் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். அத்தை அதான் இங்கே போட்டால் அப்படி தான் இருக்கும். கோஸு வெங்காயம் இந்த சீச்சை பண்ணுறதுன்னா அந்த வெங்காயத்தை சீச்சிட்டு வெயிலில் காய வச்சு எண்ணெயில் வறுத்துக்கணும், வறுத்து தள்ளி வச்சுக்கணும். பூண்டு அந்த மாதிரி வறுத்து தள்ளி வச்சுக்கிட்டு இந்த கோஸு வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த நூடுல்ஸ் இருக்குது இங்கே அதை அவிச்சு போட்டு இது எல்லாத்தையும் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கணும். ஊற்றி பிணைஞ்சாத்தான் அது எல்லாத்தையும். முருங்காய் எப்படின்னாக்கா மீன் வாங்கி வேக வச்சு மீனை புட்டு எடுத்து வச்சுக்கிட்டு வாழைத்தண்டு நல்லா அவிச்சு வச்சுக்கணும், கடலைப்பருப்பு அவிச்சு வச்சுக்கணும். அப்படி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் திங்க. நான் வீட்டில் எப்படி தான் செய்வேன் எங்கள் பிள்ளைகளுக்கு. வியாபாரம் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க, கடலை மாவை கரைச்சி ஊற்றிடுறாங்க, வலுவலுன்றது குழம்பு குடிக்க. இது இப்படி செஞ்சுட்டு இந்த நூடுல்ஸ் அவிச்சு போட்டுக்கிட்டு இது திங்கலாம். அப்புறம் கவுனி அரிசி இருக்குல்ல, அந்த கவுனி அரிசியை அவிச்சு திங்கலாம். மாவை அரைச்சி தேங்காய் சர்க்கரை எல்லாம் உள்ளே வச்சு வாழை இலையை வச்சு மடித்து அதே முகப்போட்டன்னு சொல்லு அது செய்யலாம். அது நல்லாயிருக்கும். அதை திருச்சி செய்யலாம். நிறையா சாப்பிட வேணாம். நான் இப்போவும் செய்வேன்ப்பா. நான் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். நம்ம கோயில்களில் நம்ம கிறிஸ்தவ கோயில், இந்து கோயில், வெங்காளேஸ்வரி கோயில் இருக்குது, இந்த வச்சு கும்பிட்றாங்க இங்கே. இதுதானே அங்கே அங்கேருந்து மண்ணெடுத்து தானே இங்கே வச்சு கட்டினீங்க. அங்கேருந்து அதுதான் அது அங்கேருந்து தான் ஐயா. ஆனால் சக்தி உள்ள சாமி அது, ரொம்ப சக்தி உள்ளதுயா. இப்படிதான் ஒரு 7 வயசு தான் இருக்கும் எனக்கும். 3 பேர் திருட போனதில் சாமி கழுத்தில் தாலியாக அறுக்க போயிருக்காங்க. இப்படி போய் அறுக்க போனேன், அப்படியே நின்றுட்டேன், அப்படியே நின்று போனேன். அப்போ ஒரு வியாபம் ஜெயிலா பவுலு டெய்லியாக 4 ஊருக்கு கப்பை விட்டாங்க. சும்மா போக எல்லாம் போய் பாருங்கள், இந்த மாதிரி அதிசயம் புதுமை நடக்குது அப்படின்னு விட்டாங்க. இப்போ நான் சின்ன பிள்ளை விளையாட்டு சிறிய மரம் அப்படி ஏறி ஓடி போயிட்டேன். நான் பார்த்தேன் போய். ஆமாம், நான் கண்ணால் பார்த்தேன்ப்பா. இப்போ அப்படியே நிற்கிறேன். இந்த அந்த வீட்டை போல் இருக்க வச்சு இது பூரா அனல் அடிக்கும், கிட்ட போக முடியாது. கயிறு கட்டி போலீஸ் நிற்கிறேன் நிறைய. இப்போ வந்து கத்துறாக பெற்றவங்கெல்லாம் கத்தி கறி அழுது 8 நாள் சென்று அவனுக்கு கையை ஆடிச்சு தெரிஞ்சினேன். அப்படி இப்போ அதுலேருந்து அந்த கோயிலில் இருந்து வர மாட்டேன். பூரா சோறு கறி ஆக்கி போட்டது பூரா மருமகன் ஆக்குறேன். அப்படி இருக்கியா சோறு கறி. நம்ம இலை எடுக்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம டேபிளில் போட்டு அள்ளிக்கிட்டு போகிறோம், ஆள் வச்சு எடுக்கிறோம். அவங்களே எடுப்பாங்க. இலையை எடுக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது, எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. ஆனால் அந்த சாமியை அப்படி கும்பிடுவாங்க. அப்புறம் ஒருத்தன் பெத்த தாயை பிரச்சனையாக அருவாத்திக்கிட்டான் வெட்ட. அப்படியே இறங்கிட்டேன் மண்ணில். இப்போ இம்பிட்டு இருந்துச்சு நான் பார்க்கல. 2 காலம் மட்டும் உள்ளே போயிடுச்சு. இங்கிட்டு போய் வெட்ட போவேன். பெத்த தாயை கால் இறங்கினோன்னு கத்துறா. அதுக்கு தான் பர்மகாரன் சொல்லுவான், ஒரு தாயை பெத்த தாயை ஒரு மாரில் குடிக்கிற பால் கழியாகும். சின்ன பிள்ளைங்க எப்படி பால் குடிச்சிருப்பிய நீங்கள்லாம். இந்த ஒரு மாறு பால் கழியலையா, இன்னும் ஒரு பால் தனியாக இருக்குது. சாவளவும் உழைச்சி கொடுத்தா அப்படின்னா எப்படி அது? அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அந்த தாய்க்கு சக்தி இருக்குது. அதுதான் அந்த தாய் 63 நாள் கீழே இறங்கினேன். அப்புறம் அவனும் பண்ண முடியல. இப்படி என்னென்னமோ கதறி பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மண் முடிஞ்சிருச்சு. அப்படி ஒரு புதுமையெல்லாம் காட்டும்பா. சக்தி வாய்ந்த ஊருப்பா அது. எல்லாரும் சேர்ந்து கட்டினது. இது முதல்ல இருந்தது இந்த பக்கம் இருந்துச்சு. இப்போ ரோட்டுக்கு அங்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் இருந்துச்சுப்பா, சின்னது. அப்போ பர்மாவில் வரும்போது வந்துட்டு திருப்பி கப்பலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லி புடி மண்ணு கொண்டாந்து இங்கே வச்சு கட்டினாங்க. அப்போ 71 இங்கே தான் இருக்குது அந்த சாமி. அந்த பக்கம் போட 76 78 தான் அந்த பக்கம் கொண்டு போனாங்க. ஏதோ சக்தி உள்ள இங்கே சக்தி விளங்கலையே, அங்கே விளங்குச்சு. அப்படி இங்கே ஒருத்தனையாவது காட்டுச்சுன்னப்போ நல்லாயிருக்கும். பயப்படுது இருக்கு. இங்கே கழுத்தில் இருக்க தாலியை கொடுத்துட்டு உட்காந்துருக்கு முண்டை.
பீலிகான் அப்படின்ற அந்த பேர் என்ன வித்தியாசமாக இருக்கும்? பீலிக்கான்றது தானே, பீலிக்கால் அங்காளேஸ்வரின்னு வைப்பாங்க. அது இப்போ இந்த பொம்பளை சாமி அது பீலிக்கான் ஆம்பளை. ஆம்பளை அதான் அந்த வெள்ளச்சாமிலாம் சொல்கிறாங்கல்லப்பா, அந்த மாதிரி அந்த ஐட்டத்தில் சேர்ந்தது. ரொம்ப சக்தி அங்கே. இங்கே சும்மா உட்காந்து கிடக்காது பாட்டுக்கு, ஆடுறேன் பாடுறேன் திங்கிறேன் தின்ட்டு போகிறேன், சும்மா வேஸ்ட்டு. இப்போ இங்கே இருக்கிறது சக்தியை காமிக்கணும்ப்பா. தாலி ஏற்றிட்டு போயிட்டு அந்த ஊருக்குள்ள நல்லா தான் இருக்கேன், ஆனால் ஒன்றும் பண்ணாமல் வச்சுருக்கு. இப்போது இந்த கோயிலுக்கு நான் தலைவரும் நீ தலைவரும் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க இல்லையா? எதுக்கு அடிச்சுக்கிறாங்க? வருமானம் வருதுல்ல, திங்கிறதுக்குங்க. ஒன்றும் இல்லைனாக்கா அந்த கோயிலுக்கு தொண்டு செய்வானே எவனாச்சும்? செய்ய மாட்டான். அது போனால் தேனை தொட்டு நிற்க பார்க்காம இருப்பானா? அந்த கணக்காக அந்த கோயிலை கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. நான் தலைவர் நீ தலைவர், நான் செயலாளர் நீ பொருளாளர். ஓட்டுக்கு இப்போ காசு வேறு கொடுத்து ஓட்டு போட வைக்கிறாங்க இந்த இடத்துக்கு. சும்மா பம்மா பியா நீ லாரா சும்மா நாமையா மாலா லா வீர டீமாவே டீ யாக்குவாமாவே நீர் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். நான் வந்து பர்மாவில் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து இங்கே இருக்கேன். என் பேர் மாலா. பர்மாவில் கூப்பிட்றது மாலான்னு கூப்பிடுவார். என் பேர் மாலா. இங்கே வந்து நான் நல்லபடியாக இருக்கிறேன்.